குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 24 ஏப்ரல் 25 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்ட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதான் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல் எடுத்துருக்கோம். டெஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்தியன் அப்படின்ற டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். இதனுடைய பேட்ச் 5 பார்த்திங்கன்னா வருகிற மே 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் பஸ் பார்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் நடந்த தாக்குதலை எடுத்து பார்த்திங்கன்னா அதாவது இந்தியா பாகிஸ்தான் எல்லை எண்ணெய் அனைத்துமே பார்த்திங்கன்னா மூடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சரவை கூட்டத்தை பார்த்திங்கன்னா கூட்டி அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. வெளியுறவுத்துறை செயலரான விக்ரம் மிஸ்ரி பார்த்திங்கன்னா எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளித்த பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா நம்பத்தகுந்த வகையில் கைவிடும் வரை பார்த்திங்கன்னா 1960ஆம் ஆண்டு சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அட்டாரி வாகா எல்லை உட்பட அனைத்து எல்லைகளும் மூடப்படும். இந்திய தூதரகம் வச்சு பாகிஸ்தான் தூதரகம் பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா வெளியேறவும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது தேசிய முதியோர் நல மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா 7.75 கோடியில் பார்த்திங்கன்னா புதிய எம்ஆர்ஐ கருவியெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. இந்த இது பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு தான் பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. சென்னையில் தேசிய முதியோர் நல மருத்துவமனை, அதாவது முதியோர்களுக்கு மட்டுமே ஒரு மருத்துவமனை கட்டியிருக்காங்க. 2024 தான் திறந்தாங்க. இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லையும் பார்த்துருக்கோம். சரிங்களா. அடுத்து 2040 பார்த்திங்கன்னா நிலவில் மனிதன் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இஸ்ரோனுடைய தலைவரான வி நாராயணன் அவர்கள் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. 2040ஆம் ஆண்டில் நிலவுக்கு மனிதன் அனுப்பும் முயற்சி பார்த்திங்கன்னா இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனம், அதாவது இஸ்ரோ பார்த்திங்கன்னா மிக தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2035க்குள் விண்வெளியில் இந்தியாவுக்கென தனியாக 52 டன் எடை கொண்ட ஆராய்ச்சி நிலையம், அதாவது விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை அமைக்க பார்த்திங்கன்னா இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு. 2028ஆம் ஆண்டு முதல் இதன் பணிகள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2.5 ஆண்டுகளில் சந்திரயான் 4 விண்கலம் பார்த்திங்கன்னா நிலவுக்கு அனுப்பப்பட்டு அங்கே நிலவில் தரையிறங்கி அங்குள்ள மண்ணை ஆராய்ச்சிக்கு பார்த்திங்கன்னா எடுத்து இருக்கிறோம். ஓகேங்களா. 2004 சந்திரயான் 4ஓட இலக்கு பார்த்திங்கன்னா மண் ஆராய்ச்சி. ஓகேங்களா. நிலாவில் இருக்கிற மண் ஆராய்ச்சி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. TNUSRBயில் கேட்கக்கூடிய வழி. ஓகேங்களா. அடுத்தது மின்னணு ஏற்றுமதியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா கடந்த நிதியாண்டில் $9.56 பில்லியன் மதிப்பிலான மின்னணு பொருட்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குது. நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு பார்த்திங்கன்னா 32.84%. இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 32.84%. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா $1.86 பில்லியன் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா $9.56 பில்லியன் உயர்ந்திருக்கு. ஓகேங்களா. இந்த தகவல் பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய வர்த்தக அமைச்சக புள்ளி விவரங்களின் கீழ் தான் பார்த்திங்கன்னா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டிகல் நம்ம டெய்லி பார்க்குறோம், நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 142 இது பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அதிகாரத்தை கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஆர்டிகல் 142. ஓகேங்களா. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உலகளாவிய எண்ணெய் சந்தை ஸ்திரத்தன்மைக்கு பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுடன் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக சவுதி பசுமை மற்றும் மத்திய கிழக்கு பசுமை ஆகிய முன்னெடுப்புகள் பார்த்திங்கன்னா சவுதி அரசு எடுத்திருக்காங்க. இதுக்கு அமெரிக்கா பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா எலான் மஸ்க் அறக்கட்டளை பார்த்திங்கன்னா ஒரு நிதி கொடுத்துருக்காங்க. இதன்படி பார்த்திங்கன்னா 426 கோடி ரூபாய் பரிசு பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. தொழிலதிபர் எலான் மஸ்க் அறக்கட்டளை நிதியளித்த போட்டியில் பார்த்திங்கன்னா இந்திய நிறுவனத்துக்கு பார்த்திங்கன்னா $50 மில்லியன், அதாவது 426 கோடி பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இதில் அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணத்தைச் சேர்ந்த எக்ஸ்பிரஸ் அமைப்பு சார்பில் கரிமம், அதாவது கார்பனை பார்த்திங்கன்னா அப்புறப்படுத்தும் விதமாக ஒரு வளிமண்டல கருமத்தை அப்புறப்படுத்துவதற்காக ஒரு தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கும் விதமாக இந்த போட்டி நடைபெற்றுச்சு. இதில் இந்தியாவை சேர்ந்த 88 நாடுகள் கலந்துட்டாங்க. இதில் இந்தியாவை சேர்ந்த மார்டி கார்பன் அப்படின்ற இந்திய நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்த பரிசு தொகை பார்த்திங்கன்னா வென்றிருக்கு. ஓகேங்களா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்து முதியவர்கள் சிகிச்சை பெறுவதில் எதிர்கொள்ளும் தடைகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு ஆர்டிகல் கொடுத்தாங்க. அதாவது இந்தியாவில் புறநோயாளிகள் சிகிச்சைக்கு சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் மருத்துவமனையிலும் சேர்ந்து உள்நோயாளியாக சிகிச்சை பெற பார்த்திங்கன்னா 44 கிலோமீட்டர் தொலைவும் பார்த்திங்கன்னா முதியோர்கள் பார்த்திங்கன்னா பயணம் செய்ய மேற்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லான்செட் அது பிராந்திய சுகாதார ஆய்விதழில் பார்த்திங்கன்னா இந்த அறிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமானது என்னென்னா 10 கிலோமீட்டர் தொலைவுக்குள் உள்ள மற்றும் புறநோயாளிகளுக்கான சிகிச்சையை பெற மருத்துவமனைக்கு அதிக அளவில் முதியோர்கள் வருவதில் திரிபுரா, மணிப்பூர், கேரளம் ஆகிய 3 மாநிலங்களும் பார்த்திங்கன்னா முன்னிலையில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து
மருதமலை வந்து பார்த்திங்கன்னா மருதமலையில் உலகின் மிகப்பெரிய முருகன் சிலை வந்து பார்த்திங்கன்னா நிறுவிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிக உயரமான 184 அடி உயரம் உள்ள முருகன் சிலை வந்து பார்த்திங்கன்னா மருதமலை அடிவாரத்தில் நிறுவப்பட இருக்குது. இதற்கான பீடம் மட்டுமே 38 அடி வந்து பார்த்திங்கன்னா உயரம் கொண்டதாக இருக்குது. ஓகேங்களா. தமிழ் கடவுளுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா 110 கோடியில் நிறுவ வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆணை பிறப்பிச்சிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து போலீஸாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வார விடுமுறை அளிக்கிறது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 2021 வழங்கப்பட்டுச்சு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டவர்ஸ் அவ்வளோதான். இந்த கேட்க வாய்ப்பு டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி இப்படி ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க பிக்சராக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணைங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பிசி பாஸ் ஆகலாம். 6லேருந்து 10 வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜே போதுமானது. சரிங்களா. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக எழுதிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.